ஹாய் வணக்கம் மக்களே! நான் உங்க சுரேஷ். நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் லைஃப் எப்படி இருக்கும்? ஆ ஸ்விக்கில ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? ஸ்விக்கி ஜாப்ல என்ன ஸ்ட்ரகிள் இருக்கு? ஆ ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஜாப் நல்ல ஜாபா? இல்ல கஷ்டமான ஜாபா? இத பத்தி ஃபுல்லா ஓப்பனா சொல்லப் போறேன். ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒய் ஐ ஸ்டார்ட்டட் திஸ் ஜாப்? நான் இந்த வேலைய ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸோ நார்மலா ஒரு ஜாப் பண்ணோம்னா 8 டூ 12 ஹவர்ஸ் ஒர்க்கு இல்ல 8 டூ 8 இல்ல 8 டூ 6 இந்த மாரி ஜாப் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட சேலரி தான் வச்சிருப்பாங்க. அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஃப்ளெக்சிபிள் டைம் இருக்காது. இப்ப நம்ம சடனா ஒரு எதுக்காவது ஒரு லீவ் வேணும், இல்ல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உடனே ஹையர் பெர்சன்கிட்டலாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறமா லீவ் வாங்கிட்டு வர மாரி இருக்கும். ஸோ இதில ஃப்ளெக்சிபிள் டைமும் இருக்கு. இன்கமும் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நான் இந்த ஜாப்ப சூஸ் பண்ணினேன். ஸோ ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இன்கம் எப்படி வரும்? இதில இன்கம் வருமா? ஆ இதில எப்படி ஆர்டர் வரும்? இத நம்பி நம்ம ஜாபுக்கு வெயிட் பண்ணலாமா? அந்த மாரிலாம் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அப்புறம் பயம்ன்றது சுத்தமா இல்ல. ஸோ மை டெய்லி ரொட்டீன் எப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, மார்னிங் 11:00 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 ஏஎம் வரைக்கும் நான் ஸ்டாப்பா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நம்ம ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வீட்லேருந்து வண்டிய கிளீன் பண்ணிட்டு, வண்டி எடுத்துட்டு வருவேன். ஒரு 500 டெய்லியும் மார்னிங் பெட்ரோல் அடிச்சிருவேன். ஜோனுக்குள்ள வந்து ஆன்லைனுக்கு போவேன். ஆன்லைன் போனதுமே ஆர்டர் வரும். ஆர்டர் வந்ததுமே கடைக்கு போவேன். கடையில போய் டெலிவரி ஃபுட்ட பிக்கப் பண்ணிட்டு, கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இதுவே ரிப்பீட்டா நடந்துட்டே இருக்கும். 11 ஏஎம்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 ஏஎம் வரைக்கும் இதுதான் ரிப்பீட்டு. இத தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏர்னிங்ஸ் ரியாலிட்டி நெறைய பேர் என்ன கேட்குற கொஸ்டின் இதுதான். ப்ரோ இதில ஒரு நாள் ஓட்டுனா எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும்? இதில ரெகுலரா இன்கம் தருவாங்களா? இல்ல வந்து 1 ஹவர் ஓட்டுனா எவ்வளோ கிடைக்கும்? 2 ஹவர்ஸ் ஓட்டுனா எவ்வளோ கிடைக்கும்? 5 ஹவர்ஸ் ஓட்டுனா எவ்வளோ கிடைக்கும்? 8 ஹவர்ஸ் ஓட்டுனா எவ்வளோ கிடைக்கும்? அந்த மாரி நெறைய கேள்வி கேட்பீங்க. அது வந்து டிபெண்ட் ஆகுங்க. அது எப்படின்னா ஜோன பொறுத்து. சில ஜோன்ல ஹை அமௌண்ட்டா கிடைக்கும். ஹை ஆர்டர்ஸ் வரும். சில ஜோன்ல லோ ஆர்டர்ஸ் இருக்கும். அப்புறம் ஏரியா அ கொஞ்சம் ஏரியாவ பொறுத்து இருக்கும். அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றீங்கன்றத பொறுத்தெல்லாம் இருக்கு. அது வந்து எக்ஸாக்ட்டா நான் சொல்ல முடியாது. ப்ரோ நீங்க மட்டும் ரூ. 2500 ரூ. 3000 ஓட்டுறீங்க அப்டின்னா, நான் காலைல 11 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30 வரைக்கும் ஓட்டுவேன். அவுட் ஆஃப் ஜோன் போனா கூட சீக்கிரமா உள்ளுக்குள்ள மறுபடியும் வர்றதுக்கு எவ்வளோ குயிக்கா உள்ள வரணுமோ, அவ்வளோ குயிக்கா உள்ள வருவேன். மோஸ்ட்லி லீவ் அதிகமா போட மாட்டேன். ஏன்னா லீவ் போட்டா வந்து ஆர்டர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ லீவ் அதிகமா போட மாட்டேன். அதே மாரி மார்னிங் 11 ஏஎம் புக்கிங் எல்லா ஷிஃப்ட்டும் புக் பண்ணுவேன். 11 ஏஎம் புக் பண்ணிட்டேன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 டூ 5 வரைக்கும் எல்லா ஷிஃப்ட்டையும் புக் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனால ஆர்டர் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அது வந்து சொல்ல முடியாது. யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கிடைக்குன்ட்டு. ஆனா குறைஞ்சபட்சம் 1 ஹவருக்கு ₹100 கண்டிப்பா எடுக்க முடியும்ன்றது மட்டும் என்னால சாலிடா சொல்ல முடியும். ஸோ மை நியூ சேலஞ்ச். ஸோ இது வந்து நானா அந்த சேலஞ்ச விருப்பப்பட்டு எடுக்கல. ஒரு நண்பர் ஒருத்தரு வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, "நண்பா 60 நாள்ல ரூ. 1,00,000 உங்களால சம்பாரிக்க முடியும்னு தெரிஞ்சு தான் நீங்க வந்து அந்த சேலஞ்ச் எல்லாம் எடுக்குறீங்க. ஸோ அது வந்து என்ன சேலஞ்சு? ஸோ சேலஞ்சுங்கிறத அடுத்தவங்க சொல்லி செய்யணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து என்ன சேலஞ்ச் குடுக்குறேன்னா, 120 நாள் டைம் எடுத்துக்கங்க. ரூ. 3,00,000 ஏர்ன் பண்ணி காட்டுங்க. அதுவும் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட்டாவோ, இல்ல வந்து இதெல்லாம் எனக்கு அனுப்ப வேண்டாம். நீங்க நல்லா எடிட்டிங் பண்ற மாரிலாம் எங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் பண்ண வேண்டாம். அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க ஒரு வீடியோ வச்சு வீடியோவா எடுத்து எங்களுக்கு குடுங்க அப்டின்னாப்புல. ஸோ நண்பருக்கு ரொம்ப நன்றி. உங்க சேலஞ்ச நான் எடுத்துக்கிறேன். நான் தயாராயிட்டேன். மார்ச் 15ஆம் தேதி ஆரம்பிக்க சொல்லியிருக்கீங்க சேலஞ்ச. கண்டிப்பா நான் வந்து மார்ச் 15 வந்து அந்த சேலஞ்ச ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்காண்டி கண்டிப்பா வீடியோ எடுக்கிறேன். இப்ப தான் அந்த கேமராலாம் ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கேன். கேமரா வந்துரும். ஸோ மார்ச் 15லிருந்து அடுத்த 120 நாள் நான் ஸ்டாப்பா ஒரு 120 நாள் ரூ. 3,00,000 சேலஞ்ச வந்து நான் ஸ்டாப்பா பண்ணுவோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க சப்போர்ட் பண்ணாம என்னால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. உன்னால முடியுன்றாங்க தன்னம்பிக்கைய குடுங்க. எனக்கு ஆல்ரெடி தன்னம்பிக்கை அதிகம். இருந்தாலும் நீங்களும் எனக்காக சப்போர்ட் பண்ணீங்கன்னா, ஐ அம் வெரி ஹேப்பி. ஸோ ஆ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல வாங்க, மோட்டிவேஷன் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ. ஆ இந்த 120 டேஸ் 3 லேக் சேலஞ்ச
டெய்லியும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸாகவும் வரும், வீடியோவும் வரும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து நைட்டு 7:30லேருந்து 9 அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஏதாவது வீடியோவில் குறைகள் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஏன்னா இப்போ எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங்லாம் அவ்வளவா தெரியாது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னென்ன சஜஷன் கொடுக்குறீங்களோ அதை நான் கேட்டு அதுபடி நான் சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ வெரி மச்.